ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில், 3 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா எல்லாம் நெய்யில் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 7 வெங்காயம் நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் நல்லா வதக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி ஒரு 5 தக்காளி அதையும் நல்லா நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்குங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் வீட்டில் இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. பொறுமையாக நல்லா வதக்கி செய்யுங்க, நல்லா வரும். சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிட்டேன். புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அந்த மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, ஒரு 2 ஸ்பூன் தயிர். நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் மசாலாலாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலே கழுவி ஊற வச்சுட்டேன். 1/2 கிலோ அரிசிக்கு டபுள் மடங்காக தண்ணி ஊற்றிருக்குங்க. அதை 1 கப்புனா 2 கப்பு தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் உப்பு காரெல்லாம் இப்போ செக் பண்ணிக்கோங்க. அரிசியை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு போட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. நடுவில் அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காமல் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் அரிசியும் தண்ணியும் கரெக்டாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு அடியில் ஒரு பழைய தோசைக்கல் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு, பிரியாணி பாத்திரத்தை ஒரு தட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. அவ்வளோதான். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி ரெடி.